ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது வந்து வேர்ல்பூல் ஃப்ரிட்ஜு. இது வந்து ஒரு 250 லிட்டர் அந்த ரேஞ்ச் இருக்கும், டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. இது ப்ராப்ளம் என்னென்னா, நமக்கு வந்து கூலிங் வரல. ஸோ செக் பண்ணதில் வந்து கேஸ் வந்து இல்லை. அதாவது வந்து நமக்கு செக்ஷன் பைப்பில் வந்து லைட்டாக வந்து ஆயில் வந்து லீக் ஆகிருக்கு. அதாவது அந்த இடத்துல வந்து மைல்டு லீக்கேஜ் இருந்திருக்கலாம். ஆனால் நமக்கு வந்து நம்ம சோப்பு ஷாம்பு நம்ம நுர வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பபுள்ஸ் எதுவும் வரல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பைப் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். அது கூட வந்து இன்னர் கண்டென்சர் கூட நம்ம வந்து டம்மி பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னலாக வந்து போட்டுடுறோம். ஏன்னா எங்கே லீக் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம எக்ஸாக்டாக வந்து சொல்ல முடியாதுன்றதுனால, அது மட்டுமே நம்ம லீக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஒருவேளை இந்த பைப் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ணதுக்கப்புறம் கூட நமக்கு வந்து கேஸ் வந்து லீக் ஆகலாம். ஸோ அதனால் வந்து நம்ம கண்டென்சர் கூட நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக வந்து புதுசு போட்டுட்டு கிட்டத்தட்ட வந்து இதுக்கு வந்து ஸ்ட்ரெயினர் வந்து புதுசு போட வேண்டியது இருக்கும். கம்ப்ரஸர் கிட்டே இருந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கட் பண்ணி நம்ம வந்து வெல்டிங் பண்ணாமல் எல்லாம் கம்ப்ரஸர் கிட்டே வந்து நம்ம வந்து அந்த பைப்பெல்லாம் ப்ரீசிங் பண்ணி நம்ம வந்து வெளியில் எடுத்துடுறோம். இதுக்கு வந்து கீழே கூட நமக்கு வந்து கண்டென்சர் வந்து போகும், அதாவது ஃப்ரிட்ஜுக்கு கீழ் சைடு. அது வேணால் நல்லா இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் அதை கூட நம்ப முடியாது. அதனால் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம போட்டுடுறோம். இதுக்கு நம்ம கேப்லரி மட்டும் நம்ம வந்து புதுசு போடல, அதோட கேப்லரி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது வந்து மோஸ்ட்லி வந்து எங்கேயும் டேமேஜ் எதுவும் கிடையாது. அந்த கேப்லர் பைப்பில் இருக்கிற ஆயில் கூட நமக்கு அந்த ஸ்டெய்னரு செக்ஷன் பைப்பு அதிலேருந்து நமக்கு வந்து அப்படியே மைல்டாக வந்து மூவ் ஆகிற ஆயில் தான் அது. ஸோ அதிலெல்லாம் எதுவும் லீக்கேஜ் கிடையாது நமக்கு. ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், அந்த செக்ஷன் பைப்பு கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். காப்பர் பைப்பு 1/4 பைப்பு தான். அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து 2 ஜாயிண்ட் வரும். கம்ப்ரஸர் கிட்ட ஒன்று, அந்த நம்ம இப்போ ஒரு ஜாயின் பண்ணுறோம்ல, இந்த இடத்துல 2 இடத்துல வந்து மைல்டு லீக்கேஜ் இருந்தது அப்படின்னா அது கிட்டத்தட்ட வந்து ஒரே நாளில் வந்து கேஸ் எல்லாம் லீக் ஆகாது. மேபி வந்து அது ஒரு 6 months 1 yearக்கு மேலே வந்து மெதுவாக வந்துட்டுருக்கோம்.
ஸோ அந்த பைப்பு கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து லீக்கேஜ் எங்கேயும் இருக்காது, நீட்டாக அரெஸ்ட் பண்ணியாச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வேக்யூம் வச்சுட்டு கேஸ் சார்ஜிங் பண்ணுறோம். ஒரு 10 நிமிஷம் அப்படி வேக்யூம் வச்சுட்டு நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணுறோம். 134A கேஸ் தான். ஒரு 10 இல்லை 12 அந்த ரேஞ்சு நம்ம கேஸ் ப்ரெஷர் வச்சோன்னா நமக்கு வந்து உள்ள அந்த காயில் மொத்தம் நமக்கு வந்து எக்ஸலண்ட்டாக வந்து ஐஸ் கட்டியிருந்தது. ஒரு 10-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து ஃப்ரிட்ஜு வந்து நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஒருவேளை நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.